வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் 2.3 பயிற்சியில் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். தண்ணீர் குழாய் சரி செய்பவருக்கு பின்வரும் முறைகளில் கூலி கொடுக்கப்படுகிறது. முதல் முறையில் 500 ரூபாயும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 70 கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இரண்டாம் முறையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ரூபாய் 120 என கொடுக்கப்படுகிறது. ஒருவர் எக்ஸ் மணி நேரம் வேலை செய்கிறார் எனில் எக்ஸின் மதிப்பிற்கு முதல் முறையில் அவருக்கு சிறந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது, அவர் வேலை முடிக்க ஆகும் நேரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். வேலை முடிக்கும் நேரத்தை வேலை முடிக்க ஆகும் நேரம் எக்ஸ் என்க எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு முதல் முறை சம்பளம்னு எழுதிக்கோங்க. முதல் முறை சம்பளம் எப்படி கிடைக்குது அவருக்கு? ஃபிக்ஸடு. ஃபஸ்ட்டு 500 ரூபா ஃபிக்ஸடு. அடுத்து மணிக்கு எவ்வளவு? 70 ரூபா. அதான் முடிக்க ஆகும் நேரம்னு சொல்லி போட்டுக்கோ, 70 எக்ஸு. ஓகேவா? அடுத்து இரண்டாம் முறை. முதல் முறையில் சம்பளம், இரண்டாம் முறையில் அதே போல் சம்பளம். இரண்டாம் முறையில் சம்பளம் எவ்வளோ வரும்? அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 120 எக்ஸு. ஓகேவா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 500 + 70 எக்ஸ் சமக்குருடி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகும்போது என்ன வரும்? 500. இங்கே தான் 120 இருக்கிறதுனால 70 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். கொண்டு போனோம்னா என்ன வரும்? 500 இஸ் கிரேட்டர் தென் 50 எக்ஸு. அப்போனா எக்ஸு 50 எக்ஸு லெஸ் தேன் 500ன்னு இருக்கும். அப்போனா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 500 ரூபாய்ங்கும்போது என்ன வரும்? 10. எக்ஸ் 10 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் 10 மணிக்கு குறைவாக, எக்ஸ் லெஸ் தேன் தானே கொடுத்துருக்காங்க, குறைவாக அவருக்கு சிறந்த கூலி கிடைக்கும். சிறந்த கூலி கிடைக்கும். புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.